சார் இப்போ விஜய் வந்து அவரை சிஎம்மா ஏற்றுக்கிறவங்கள அலையன்ஸ் வச்சுக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏடிஎம்கே கண்டினியூ பண்ண இல்லை, இப்போ எங்களோட நிலை இன்னைக்கு விஜயான அவரோட நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. அவரோட நிலைப்பாடு என்னன்ட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன அப்படி தெரியும். ஏன்னா நீ கேப்டன் 2005 கட்சி ஆரம்பித்து 12% வரைக்கும் ஓட் ப்ரூவ் பண்ணி கூட இன்றைக்கி வந்து நம்ம தலைமையில் அன்றைக்கி கேப்டன் உச்சத்தில் இருக்கும்போது அன்றைக்கி உச்சத்தில் இருக்கும்போது கூட இன்றைக்கி வந்து யாருமே வந்து அதனால் இன்றைக்கி விஜய் அண்ணன் வந்து இன்றைக்கி வந்து அவர் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம இது பண்ணலாம். இன்றைக்கி எங்களோட நிலைப்பாடு இன்றைக்கி அதிமுகவோட தான் இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நாங்களும் பல்வேறு இடத்துக்கு போகிறோம். அதிமுக நிர்வாகிகள் எங்களை சந்திக்கும் போது அது எங்கள் கூட்டணி தொடர்ந்து தாங்க இருக்குது. அவரோட நிலைப்பாடு அவரோட ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைல்ல மக்கள்கிட்ட, பெரிய அளவுக்கு பலன் அளிக்கலை. ஒரு சீட் நீங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அது கூட இழக்கக்கூடிய நிலப்பு இருக்குது. அகைன் ஏடிஎம்கேக்குள்ள மறுபடியும் ஒரு பூசல் உருவாகிற சூழல் தெரியுது. சரி, கண்டினியூ பண்ண போகிறீங்களா? அரசியலில் உங்களுக்கு எல்லாமே தான் நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தா ஏடிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது திமுக எங்கே போனாங்க? இன்றைக்கி திமுக ஆட்சியில் பவராக தெரியுறாங்க. ஓட்டு போடும்போது கூட அந்த செகண்டில் கூட எந்த சின்ன ஆனாலும் மாறலாம். அதனால் இன்றைக்கி வந்து அரசியல் தேர்தல்னு ஒரு வாரமே ரொம்ப நாளுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்கள் நிலைப்பாடை நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி ஏடிஎம்கே நாளைக்கு ஒன்று சேர்றாங்களே, அவங்களோட பிரச்சனைகளை சரி செய்கிறாங்களா, இன்றைக்கி நம்மளும் நீங்களும் சொல்ல முடியும். இன்றைக்கி ஏடிஎம்கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த தலைவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு. இன்றைக்கி எங்கள் சுச்சுவேஷன் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நாளைக்கு என்ன மாறும் அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு முடிவுகள் மாறும். இன்றைக்கி தான் நாங்கள் பேசுவோம். நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பேசுவோம்.